بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, பெரியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் யஜிபுல் ஜஹரு ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ரி வல் மக்ரிப் வல் இஷா, இஷா மக்ரிப் சுபஹு தொழுகையிலே சத்தமிட்டு ஓதுவது கடமையா? ஒரு இமாம் சத்தமிட்டு ஓதும் தொழுகையிலே சத்தமிட்டு ஓதுவதை வேணுமென்று விட்டுவிட்டால், வைதாசல் இன்சான் முன்ஃபரிதன், ஒரு மனிதன் தனியாக தொழுதால், ஃபஹல் எஜ்ஹர், அவன் சத்தமிட்டு ஓதுவானா? வைதா தரக்கல் ஜஹர ஃபஹல் எஸ்ஜுதுல் சஹவி, மறதிக்காக வேண்டி அவன் ஜஹர் செய்வதை விட்டால் மறதிக்காக வேண்டி சுஜூது சஹு செய்வானா என்ற பல கேள்விகளுக்கு இதிலே விடை காண இருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாமெல்லாம் தெரிந்திருக்கின்ற ஒரு விடயம்தான் அல் ஜஹ்ரு பில் க்ராஅத்தி ஃபி ஸலாத்தில் ஜஹரியா, ஜஹரியத்தான தொழுகையிலே, அதாவது மக்ரிப், இஷா, சுபஹு போன்ற தொழுகையிலே சத்தமிட்டு குர்ஆனை ஓதுவது லைஸல சபில் உஜூப், கட்டாயம் என்ற வகையிலே அல்ல, மாற்றமாக ஹுவல சபீல் அஃதலியத்தி, சத்தமிட்டு ஓதும் தொழுகையிலே சத்தமிட்டு ஓதுவது சிறப்பு என்ற வகையில் தான் ஓதப்படுகிறது. ஃபலவ் அன்னல் இன்சான கரஅ சிர்ரன் ஃபீமா யுஷ்ரஉ ஃபீஹில் ஜஹர், சத்தமிட்டு ஓதுவது மார்க்கமாக்கப்பட்ட தொழுகையிலே இரகசியமாக ஒரு மனிதன் ஓதினால், லம் தகுன் ஸலாத்துஹு பாத்திலத்தன், அவனுடைய தொழுகை பாத்திலாகாது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி உம்மில் குர்ஆன், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிராஅத்தை ஜஹராக இருக்க வேண்டும், இரகசியமாக இருக்க வேண்டும் என்று வரையறுக்கவில்லை. ஆகவே ஓதுவது, இரகசியமாக ஓதுவது கடமையான ஒன்றை அல்ல ஜஹராக ஓத வேண்டிய கடமையான ஒன்றை அவன் ஓதினால், ஃபைதா க்ராஅல் இன்சான் மா யஜிபு க்ராஅத்துஹு சிர்ரன், ஒரு மனிதன் சிர்ராக ஓத வேண்டிய ஒன்றை அவன் ஓதினால், அல்லது ஜஹரன், ஜஹராக ஓத வேண்டிய கடமையான ஒன்றை அவன் ஓதினால், ஃபக்கத் அத்தல் வாஜிப, கடமையை அவன் செய்துவிட்டான். லாக்கின்னல் அஃதல, சிறப்பு எதுவென்றால் அல் ஜஹரு ஃபீமா யுஸன்னு ஃபீல் ஜஹர், ஜஹர் செய்வது எதிலே சுன்னத்தோ அதிலே ஜஹர் செய்வதுதான் ஏற்றம். உதாரணமாக கர்ரகாத்தைன் ஊலையைன் மின் ஸலாத்தில் மக்ரிப் வல் இஷா வ ஸலாத்தில் ஃபஜ்ர், மக்ரிபு தொழுகை, இஷா தொழுகை, ஃபஜ்ர் தொழுகை ஆகிய முதல் 2 ரக்அத்தை போல அது சத்தமிட்டு ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டுள்ளது. அதே போல ஸலாத்துல் ஜும்ஆ தொழுகை, இரு பெருநாள் தொழுகை, ஹஜ் நோம்பு பெருநாள், தராவீஹ் தொழுகை, மழை தேடி தொழுதல், இது போன்ற தொழுகைகளை தொழுதால் சத்தமிட்டு ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே ஒலவ் தஅம்மதல் இன்சான் வஹு இமாமுன், ஒரு மனிதன் இமாமாக இருக்கும் நிலையில் வேணுமென்று ஜஹர் செய்யாது சிர்ராக ஓதினால், வஸலாத்துஹு ஸஹீஹத்துன், தொழுகை சிஹத்தானதாக இருக்கும், லாக்கின்னஹா நாகிஸத்துன், அது குறைபாடானதாக நிகழும். அதே போல முன்ஃபரிதான ஒருவன் யஸல்ல ஸலாத்தல் ஜஹரியா, ஜஹரியத்தான தொழுகையை தொழுதானேயானால், அவன் சத்தமிட்டு ஓதுவதற்கும் இஸ்ரார் ரகசியம் ஓதுவதற்கும் மத்தியிலே தேர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறான். எது அவனுக்கு உற்சாகமானதோ, எது உள்ளச்சத்தின்பால் மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதோ அதை அவன் நிறைவேற செய்வான். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.